அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கி பல்வேறு விடயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் பல்வேறு நேர்காணல்களையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில பார்க்கும்போது பிரதானமா திமுக எதிர்ப்பு தான் அப்படிங்கிறத இந்த முறையும் முன் வச்சு அதிமுகவினுடைய இந்த பிரச்சார பயணம் அப்படிங்கிறது தொடங்கி இருந்தாலும் கூட திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி அவர்கள் வலை விரிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா இந்த எழுச்சி பயணம் தொடங்கிய முதல் நாள் விசிகாவை பத்தியும் கம்யூனிஸ்டுகள் பத்தியும் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதற்கு சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது கடந்த வாரம் பேசின அந்த கூட்டத்தில் திரும்பவும் ரத்தன கம்பளம் விரித்து நான் வரவேற்கிறேன், இத்தனை முரண்களோட நீங்க அந்த கட்சியில இருக்கணுமா திமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் திரும்பவும் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. இதற்கான ரியாக்ஷன்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. முத்தரசன் அவர்களா இருக்கட்டும், இல்ல சண்முகம் அவர்களா இருக்கட்டும், இல்ல திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இவங்க எதிர்கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாஜக இருக்க வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரியும், ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறேன்னு சொல்றாங்க, அது ரத்தக்கரை படிந்த கம்பளம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க.